தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் சொல்லலை. அப்போ அவங்களுக்கு அப்படி இல்லையா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. பிதாவே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தைகள். ஆமென். நமக்கு எழுதி கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது, இதை நாம் தியானிக்கும் பொழுது, இதை நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் என்ன பண்ணுவோம்? ஆமென், பிழைப்போம், ஜீவனிலே பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக வந்த வார்த்தை, நாம் தியானிக்கிற வார்த்தை, ஆமென், எந்த சமயத்திலும், ஆமென், எந்த சமயத்திலும் மிகுந்த மன உறுதியோடு வேண்டுதல் செய்கிறவர்களாக, விண்ணப்பம் செய்கிறவர்களாக, ஆவினாலே ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எந்த சமயத்திலும் நாம் மிகுந்த மன உறுதியோடு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக, ஆமென், கர்த்தருக்குள் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எதுவும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவும் என்ன பண்ணாது? உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஆமென், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஆமென். பாடுகளை, உபத்திரவங்களை, பிரச்சனைகளை, நிந்தைகளை, அவமானங்களை, இழப்புகளை, தோல்விகளை, நஷ்டங்களை கொண்டு வருகிற பிசாசு என்ன பண்ணுவான்? என்னடா இது எது கொடுத்தாலும் இவனை பிரிக்க முடியல இவரை விட்டு. கடந்த நாட்களில் யோபுவை அதிகமாக சிந்தித்தோம். எவ்வாறெல்லாம் பிசாசு அவரை சோதித்தான் என்பதை நாம் அறிந்தோம். இழப்பு, நஷ்டம், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், துக்கம், துயரம் அவ்வளோ வந்த பொழுதும் ஆமென், அவருடைய அன்பை விட்டு அவனை பிரிக்கவே முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவன் முத்தமன் என்று சாட்சி பெற்றான். கர்த்தர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால், ஆமென், மிகுந்த பலன் இருக்கிறது, ஒரு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இந்த வாரத்திலே நாம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய மனதெல்லாம் கலக்கமாக இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆமென், ஒரு ஷாக்கில் நம்ம இருந்திருக்கலாம், ஒரு அதிர்ச்சியில் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன சொன்னால், இட்ஸ் அ வேக்கப் கால். என்னது? இட்ஸ் அ வேக்கப் கால். வேக்கப் கால்னால் என்னது? நம்மளை எழுப்புறதான, தட்டி எழுப்புறதான ஒரு கால், ஒரு சத்தம். அலாரம் வைக்கிறோம்ல காலையில், அவன் அது என்ன பண்ணுது? நம்மளை எழுப்பி விடுகிறது. தூங்கினது போதும், எந்திரிக்கிற நேரம் ஆயிடுச்சு, நீ எந்திரி, உனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நீ எந்திரிக்கணும்னு தானே அலாரம் வைத்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? அலாரம் நம்மளை வேக் பண்ணி விடுது, எழுப்பி விடுகிறதா இருக்கிறது. இந்த வாரத்தில் ஹல்லேலூயா, நாம் கடந்து போன காரியங்களை சிந்திக்கும் பொழுது அது இந்த காரியங்கள் என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்மை விழித்து கொள்ள சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது நாளைக்கு இருப்பேன், அடுத்த வாரம் இருப்பேன், அடுத்த மாதம் இருப்பேன், அடுத்த வருஷம் இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. ஆமென். நாளைக்கு இரவு தூங்கி காலையில் எழும்புவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அவர்கள் இருந்ததுனால், அருமையான தாயார் இரவு தூங்கி காலையில் எழும்பலை, கர்த்தருக்குள்ளே இருந்ததுனால அவங்களுடைய மரணம் அருமையானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நிச்சயம் இருக்கிறதா? இன்றைக்கு மரித்தாலும் பரலோகம் செல்லுவோம், அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட உறுதி, அப்படிப்பட்ட நிச்சயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். முன்பெல்லாம் எல்லா இரவும் ஜெபித்து படுக்க போகும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், இந்த இரவு உம்முடைய வருகை வரும் என்று சொன்னால் நான் உம்மோடு வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து விட்டு படுத்த பழக்கங்கள் உண்டு. இப்பொழுது எப்படி நாம் ஜெபிக்கிறோம்? இப்பொழுது அந்த நினைவு நமக்கு வருகிறதா? இன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வந்தாலும் வந்துடுவார் என்ற எண்ணம் இருக்கிறதா நமக்கு? இல்லை இன்றைக்கு இந்த இரவு நான் என்னுடைய ஜீவன் போனாலும் நான் அவரோடு கூட இருப்பேன்ற உறுதி நிச்சயம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். காலை வேளையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்,
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு நாள் இருளில் இருந்தோம். ஆமென். ஆனால் ஒரு பெரிய வெளிச்சம் நம்மை சந்தித்தது. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அறியாமையில் இருந்தோம், கண் சொருகி போனவர்களாக இருந்தோம், குருட்டாட்டத்தில் இருந்தோம், மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல் பட்டதுனால, அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல் உதித்ததுனால இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பேரளவிலே சொல்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை உண்மையாகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறோமா என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்ட போகிறது. அதன் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசித்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு போவதற்கு முன்பதாக ஒரு தியானத்துக்கு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்திருந்தால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல அவன் இரவு தூங்குகிறோம், அவன் காலையில் எழுவதற்கென்று என்ன இருக்குது? ஒரு நேரம் இருக்கிறது. அவன் ஒவ்வொருக்கும் அது வித்தியாசப்படுகிறது. 3 மணிக்கு எழும்புகிறவர்கள் இருக்கிறீர்கள், 4 மணிக்கு எழும்புகிறவர்கள் இருக்கிறீர்கள், 5 மணிக்கு எழும்புகிறவர்கள் இருக்கிறீர்கள், 6 மணிக்கு எழும்புகிறவர்கள், அதுக்கு அப்புறமும் எழும்புகிறவர்கள் என்ன பண்ண தான் செய்கிறோம்? இருக்க தான் செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று. பொதுவாக காலையில் எழுப்புவாங்க, ஏய் விடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு, சூரியன் உதிச்சிருச்சு, வெயில் சுல்லுன்னு அடிக்குது, இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு சொல்வது உண்டு இல்லை? அப்படி என்னன்னா, ஆமென், இது தூங்குறதுக்கான நேரம் அல்ல, எழுந்திருக்க வேண்டிய நேரம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூங்குற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இரவில். தூங்குற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் தூங்கு. அவன் தூங்குற நேரத்தில் ஏன் முழிச்சிட்டு இருக்கிற, பேசிகிட்டு இருக்க, சீக்கிரமாக படுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்வது போல் எழுந்திருக்கிறதற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொன்னது, நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஹல்லேலூயா, செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் பவுல் சொல்கிறார் அந்த வசனத்தில், நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு எப்படி இருக்கிறதா? அதிக சமீபமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? ஆமென், இந்த உலகத்திலிருந்து கம்ப்ளீட்டா, ஆமென், பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டா எப்போ விடுதலை கிடைக்கும்? எப்போ விடுதலை கிடைக்கும்? அவருடைய ராஜ்யத்துக்கு போகும்பொழுது தான். ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு கூட நாம் காணப்படும் பொழுது தான் ஆமென் முழுமையாக ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால மாத்திரம் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. முடிவு பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தம் நாம் உண்மையும் முத்தமுமாய் இருக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்பொழுது தான் நம்ம ரட்சிப்பை என்ன பண்ணுகிறோம்? காத்து கொள்ளுகிறோம். அப்போ பவுல் சொல்கிறாரு, நாம் விசுவாசிகள் ஆன போது, ஒரு நாள் அவிசுவாசியாக இருந்தோம், அறியாமையில் இருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் நம்ம இப்போ என்னவாயிருக்கிறோம்? விசுவாசம் ஆகிட்டோம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொரூபத்தில் அல்ல, அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? ரத்தம் சிந்தி மரித்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் வரும் பொழுதே ஆமென் வசனம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்றார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது தான் இயேசுவே பிரசங்கித்தார். அப்போ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க? எல்லாரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு என்னவா இருக்கான்? அதிக சமீபமாக இருக்கிறது. பவுல் சொல்லி 2000 வருஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட அவர் சொன்ன காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு சொன்னதான எல்லா அடையங்களும் என்ன பண்ணி கொண்டு இருக்குது?
ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை இதெல்லாம் உணர்த்துகிறதா இருக்கிறது. பவுல் அப்போவே சொல்கிறாரு, நம்ம பவுல் ஹல்லேலூயா ரோமருக்கு எழுதின நிருபம் தான் அவர் கடைசியாக எழுதுறாரு. ஆமென். ரோமில் கடைசியாக அவர் சிறைப்பட்டு அங்கே கொண்டு போகப்படும் பொழுது அங்கே போயிட்டு எழுதுறாரு. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 25, 30, 40 வருஷம் ஆயிருக்கலாம். அப்போ சமீபமாக இருக்குதுன்னு நினச்சதை விட இப்போ ரொம்ப சமீபமாக இருக்குதுன்னு அப்போவே சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு சிந்திச்சு பார்ப்போம். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒருத்தருக்கும் 10 வருஷம், 12 வருஷம், 19 வருஷம் இந்த சபை ஆரம்பித்து அதுலேருந்து வருகிறவர்கள் இருக்கிறோம். அவன் ரட்சிக்கப்பட்டு 19 வருஷம் ஆயிடுச்சு. அப்போவே நம்ம என்ன நினைத்தோம்? ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளே இருக்கணும்னு. 19 வருஷம் கழித்து இப்போ எப்படி இருக்கணும்? அவன் இன்னும் அதிக சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அவன் ஹல்லேலூயா தூங்குகிற அனுபவத்தை விட்டு, நித்திரை செய்கிற அனுபவத்தை விட்டு ஆமென் ஹல்லேலூயா இது எழுந்திருக்கிற வேண்டிய நாட்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அதை போடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆமென். அந்த காலத்தை அறிந்தவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? ஆமென். இப்படி செய்ய வேண்டும், எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது. 12வது வசனத்தை போடுங்களேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாருங்க, இரவு சென்று போயிட்டுன்னு சொன்னால் இரவு முடிய போகுது. கிட்டத்தட்ட இரவு பொழுது முடிந்து பகல் என்னவா இருக்குதான்? இப்போ சமீபமாக இருக்குது. ஆமென். பவுல் சொல்கிறார் அதிக சமீபமாக இருக்கிறது ரட்சிப்புன்னு சொல்கிறார்ல, அதான். ஆமென். இரவு என்பது, இருள் என்பது, டார்க்னஸ் என்பது பிசாசுக்கும் சாத்தானுக்கும் அவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பகல் என்று சொல்லும் பொழுது அது ஒளிக்கு அடையாளமாய், வெளிச்சத்துக்கு அடையாளமாய், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதான் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எங்கிருந்து நம்மை விடுதலையாக்கினாரா? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை இப்போ என்ன பண்ணியிருக்காரா? உட்படுத்தி இருக்கிறார். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? அவன் இருளின் அதிகாரத்தில் இல்லை, அவருடைய பிதாவுடைய அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. நான் அப்படி தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி தான் நம்ம ஒரு நாள் இருந்தோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? இருளின் ராஜ்யத்திலேருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றிருக்கிறார். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. ஆனால் அவன் அல்லேலூயா நாம் முழுவதுமாய் அதற்கு தகுதியுடையவர்களாய் வாழுகிறோமா? இல்லை இன்னும் அவன் பழையவைகளே செய்கிறவர்களாய், இருளுக்குரியவர்களாய் நடக்கிறோமா, உலகத்துக்குரியவர்களாய் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். இது இலவசமாய் கிடைத்ததுனால நமக்கு அதனுடைய அருமை தெரியவில்லையா என்று தெரியவில்லை. ஆமென் அல்லேலூயா. ரத்தம் சிந்திருக்கிறார், நமக்காக ஜீவனையும் தந்திருக்கிறார். ஆமென். கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காய் சிந்தி நம்மை மீட்டெடுத்து ஆமென் அவருடைய அன்பின் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு ஆமென். அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லேலூயா ஆமென் அவருடைய வழியில் நடப்போம். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி நடப்போம்? அவர் என்ன பண்ணார்? அருமையான சாட்சியில் கூட சொன்னாங்க. நல்ல சமாரியன், அங்கே நல்ல சமாரியன் இருக்காது, சமாரியன் தான் இருக்கும். ஒரு சமாரியன் ஆமென், சமாரியன் நல்ல காரியங்களை செய்ததுனால ஆமென் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தன்னை அப்படியாக ப்ரொஜெக்ட் பண்ணார். அல்லது நம்மையும் அப்படியாக இருக்கவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இல்லை 5:2 வாசிச்சிருங்களேன். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். அல்லேலூயா. ஆமென். பவுல் இப்படியாக சொல்லுகிறாரு, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 பேர் காணிக்கை செலுத்தினார்கள்.
ஒருவன் காயின், மற்றொருவன் ஆபேல். அல்லேலூயா. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணாரு? சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அது நிமித்தமாக காயினுக்கு வருத்தம் வந்தது. அவன் இன்றைக்கு நம்மையே நம்ம என்ன பண்ண வேண்டும்? காணிக்கையாக பலியாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது ஆபேலை போல நாம் கொடுக்கிறோமா, இல்லை காயினை போல நாம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கிறோமா, இல்லை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுறத்தக்கதாக தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? நமக்காக அவரை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல ஆமென் நீங்களும் என்ன பண்ணுங்க? அதே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆமென். அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, எப்படி அன்பு நம்மேல் வைத்து அன்பு கூர்ந்தது போல அவருடைய அன்பிலே நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? தன்னலமற்றது. அவருடைய அன்பு சுயநலமற்றது. ஆமென். அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியது. அவருடைய அன்பு சகலத்தையும் சகிக்கக்கூடியது. அவருடைய அன்பு சகலத்தையும் நம்பக்கூடியது. இன்றைக்கு நாம் அப்படி தான் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து மன்னித்தது போல ஆமென் நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. பகலுக்குரியவர்கள் ஆமென். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து பகலுக்கு வெளிச்சத்துக்கு ஆமென் அவருடைய அன்பின் எடுத்து ராஜ்யத்திற்கு கொண்டு வந்தவர்களாக நாம அவரை போல, அவர் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பகலுக்குரியவர்கள் எப்படி தான் நடப்பாங்க? அன்பிலே நடப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. சி மேஜர். தாசரே தாசரே இத்தரணியை தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவும் சொந்தமாக்குவோம். கார்ட்ஸ் மட்டும். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசு. நேசமாய் நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவும் சொந்தமாக்குவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய அன்பினால தான் நம்மை ரட்சித்து கொண்டார். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அன்பினால தான் ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்த முடியும். ஆமென். நம்முடைய உறவுகள் ஆமென் அருகில் இருக்கிறவர்கள், நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சமாரியன் என்கிறவர் அவன் ஒதுக்கப்பட்டவர்கள், யூதர்களால் அவன் அருவருக்கத்தக்கவர்கள். அவர்கள் சுத்தமான யூதர்கள் அல்ல. அவர்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய் அங்கு கலந்து விட்டார்கள், அவர்களோடு கூட புறஜாதிகளோடு கலந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை யூதர்கள் என்ன பண்ண மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட சமாரியன் என்ன பண்ணுறான்? ஒரு யூதன் செத்து கிடக்கிறத, அடிபட்டு குற்றுயிராக கிடக்கிறத பார்த்து என்ன பண்ணுறான்? அவனை தூக்கி கழுதையில் வைத்து கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு செலவுக்கான கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவும் செலவானா என்ன பண்ணுறேன், நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு ஹல்லேலூயா. உதாரணமாக சமாரியனை சொல்கிறாரு, நீ எல்லாம் வெறுக்கிறியே, அவனை கலப்பினன்னு சொல்கிறியே, அவனை அருவருக்கிறியே. அந்த ஊர் வழியாக கூட போக மாட்டாங்க யூதர்கள், சமாரியாவை சுற்றி தான் போவாங்க கலிலேயாவுக்கு போகணும்னு சொன்னான். ஆனால் அவன் எப்படி அன்பு கூர்ந்தான்? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு, பகலுக்குரியவர்கள் என்று சொல்லி கொண்டு அவன் இன்னும் நம்ம அன்பு கூறாமல் இருப்போம் என்று சொன்னால் அவன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வருகையில் நாம் என்ன பண்ண முடியாது? காணப்படவே முடியாது. அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவருக்குள்ளே நாம் மரித்தோம் என்று சொல்லவே முடியாது. ஆகையினால நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே ரோமர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல்
மற்றொன்றிலும் உங்களுக்கு ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். இன்னைக்கு நம்ம எதிலெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோம் கடனில்? நான் அன்புனால கடன் பட்டிருக்கிறோமா? சொல்லுங்க. அன்பில் மாத்திரம்தான் நம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். அப்படின்ற என்ன சொன்னோம்? கடன்னா என்ன? வாங்கியிருக்கிறோம், அதை என்ன பண்ணணும்? திருப்பி செலுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னால், ஆமென், அன்பை கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அன்பை கடனாக கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென், அஞ்ஞானிகள் எப்படி பண்ணுறாங்களாம்? திருப்பி தருவாங்கன்னு சொல்லி கடன் கொடுக்குறாங்களாம். ஆகையினால் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்தி, அவங்க திருப்பி அன்பு செலுத்தினாதான் நான் அன்பு செலுத்துவேன், அவங்க எனக்கு பதிலாக அன்பு செலுத்தணும்னு நினச்சி செலுத்தாதீங்க. நீங்கள் அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அன்பை மாத்திரம் செலுத்துகிறவர்களாக இருங்கள். அதை சொல்லலாமா? ஆமென். அன்பிலே நடந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு எவ்வளோ வேணால் அன்பை எடுத்து கடனாக கொடுத்துட்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் கடனை வாங்கிட்டு இருக்கேனே, என்னால் கடன் கொடுக்குற அளவுக்குலாம் நான் எப்போ மாறப்போறேன்னு நினைச்சிக்கிங்களா? அன்பில் கடன் கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அன்பை அள்ளி கொடுங்க. ஆமென். ஏனென்றால் அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையினால அன்பு கூறுகிறா இருங்க. அந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. அசிங்க 9, எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் கைப்பட எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம், ஆண்டவர் வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் எப்படி முழுவதுமாய் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரே சிம்பிளான வார்த்தை, அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் மாத்திரம் அன்பாக இருப்போம் என்று சொன்னால் மொத்த நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்கிறவர்களாய் மாறும், நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல, உறவுகள் இடத்துல, சபையில், ஆமென், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஆமென், அன்பிலே நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாக என்ன பண்ணுகிறது? மொத்த நியாயப்பிரமாணமும் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு மெனக்கெட்டு நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறதை காட்டிலும், அப்படிலாம் தீர்மானித்தாலும் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? பொய்யா பேசுகிறவராய் மாறிடும். மாறாக அன்பிலே நடந்து கொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணம் மொத்தமும் அதில் அன்பானது பிறனுக்கு என்ன பண்ணாதான்? பொல்லாங்கு செய்யவே செய்யாது அப்படின்றாலே இதில் அடங்கிடுது. விபச்சாரம் என்றது, ஆமென், ஹல்லேலூயா, பொல்லாங்கு. ஆமென், ஹல்லேலூயா. களவு என்பது இன்னொருத்தருக்கு செய்கிற பொல்லாங்கு, கொலை என்பது இன்னொருக்கு செய்கிற பொல்லாங்கு, பொய் சாட்சி என்பது இன்னொருத்தருக்கு செய்கிறது ஒரு பொல்லாங்காக இருக்கிறது. ஆமென். மாறாக நாம் அன்பிலே நடந்து கொள்வோம், அன்பை மாத்திரம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், ஆமென், அது என்ன பண்ணாது? இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஆமென் நிறைவேற்றுகிறதாய் மாறுகிறது. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அன்பில் தான் நடந்து கொள்கிறோமா? அன்பை மாத்திரம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காட்டி கொடுத்தவனையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆமென், மன்னித்தார். சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார். ஆமென், கன்னத்தில் அறைந்தவர்களை மன்னித்தார், காரி துப்பினவர்களை மன்னித்தார். இன்றைக்கு நாம் மன்னிக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் விசுவாசிகள் ஆன பொழுது சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் அதிக சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து, ஆமென், ஹல்லேலூயா, இந்த வேக்கப் காலுக்கு செவி கொடுத்து, இந்த அலாரமுக்கு செவி கொடுத்து, ஆமென், நித்திரையை விட்டு நாம் எழுந்திருந்து பகலுக்குரியவர்களா இருளில் இருந்த, ஆமென், இரவு என்பது இருளின் ராஜ்யத்தை குறிக்கிறது, அதில் ஆமென் நித்திரை செய்கிறவர்களா இல்லாமல் நாம் நித்திரையை விட்டு எழும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பிலே நடக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். விரும்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாய் அதை செய்யுங்கள். ஆமென். முகஸ்துதிக்காக செய்ய வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்ண வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 13 எடுத்து வாசிக்க வேண்டாம். அன்பு எப்படிப்பட்டது?
ஆமென் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அது நம்ம கை கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே எபேசியர்கள் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். போதும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியின் கனியானது சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவைகள் எல்லாம் 9 விவரித்து சொல்கிறோம். அதெல்லாம் இந்த 3க்குள்ளே அடங்கிடுது. ஆமென். சகல நற்குணத்தில் நல்ல காரியங்கள் அடங்கிடுதான். ஆமென். நீதியாக சரியாக நியாயமாக நடக்கிறதுல உண்மையாக நடக்கும் பொழுது ஆவியின் கனி அதில் அடங்குறது என்று பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகளுக்கு உடன்படாமல் அது கனியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. அதை கடிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது என்னை விட்டு நீங்கும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கல், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அவன் ஜீவ பலியாக காணிக்கையாக என்ன பண்ணாராம்? தன்னை ஒப்பு கொடுத்தது போல அவன் நம்மையும் சிலுவையிலே நாம் அப்படி ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது அப்பொழுது தான் நம் அன்பில் நடந்து கொள்ள முடியும். கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், அவன் பேசுகிறதுக்கு கூட எளிதாக இருக்கும், ஆனால் செயல்படுத்துவது எளிது அல்ல. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு ஒருவருக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அதை நாம் செய்ய முடியும். ஆமென். மன்னிக்க முடியும், ஆமென். நேசிக்க முடியும், அன்பு கூற முடியும், உதவி செய்ய முடியும், ஆமென். இறங்கி கடன் கொடுக்க முடியும். ஆகையினால அன்பிலே கடனாளிகளாய், ஆமென், அன்பிலே கடன் கொடுக்கிறவர்களாய், அதிலே மாத்திரம் கடன் உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். சொல்லுங்கள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். இருளுக்குரியவர்கள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்படுத்தி இருக்கிறார். அப்படின்னாலே நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் முதல்ல அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். 2வதாக பார்ப்போம் என்று சொன்னால், பதினாலாவது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். 17 கூட வாசிச்சிருங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பகலுக்குரியவர்களாக நம்ம, அவன் வெளிச்சத்துக்குரியவர்களாக நம்ம அன்பிலே நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வதாக பார்க்கிறோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது கவனமாய் நடக்க வேண்டுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எளிதான வாழ்க்கை அல்ல, சாதாரண வாழ்க்கை அல்ல. ஆமென். மனம் போன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எல்லாரும் போகிறார்கள் இந்த வழியாக, ஆகையினால் நானும் போகிறேன் என்று போகிற வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. கவனமாய் போக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கவனமாய் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் சரியான வழியா? இதுதான் வேதம் சொல்லுகிற வழியா? இதுதான் கர்த்தர் விரும்புகிற வழியா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து நடக்க வேண்டுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு சித்தமானதானா? நான் செய்கிற இந்த செயல் கர்த்தருக்கு சித்தமானதானா? நான் விரும்புகிற இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமானதானா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆமென் சொல்லிடுறீங்களே? அல்லேலூயா சொல்லிடுங்களேன். இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? நான் பார்க்கணும். அவன் நிறைய கை உயரலையே. அல்லேலூயா. ஆமென். அவருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அப்படி உணர்வோம் என்று சொன்னால் கவனமாய் நடக்க வேண்டும். கவனமாய் அப்பொழுதுதான் நடப்போம். ஆமென். இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல, இது ஆண்டவர் விரும்புகிறது அல்ல, இது கர்த்தர் சொன்னது அல்ல, இது வேதம் சொல்லுகிற வழி அல்ல.
என்று நாம் கவனமாய் என்ன பண்ணுவோம்? சித்தத்தை உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் கவனமாய் நடப்போம். இல்லை என்று சொன்னால் மேலே சொல்லுகிறது போல ஆமென் ஹல்லேலூயா ஞானமற்றவர்களைப் போல நடப்போம், அறிவில்லாதவர்களைப் போல. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஏதாவதுன்னா படிச்சிருக்கியா இல்லையா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. தெருவில் ஏதாவது சண்டை ஏதாவது ஒரு இடத்துலனா உடனே அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அப்படி என்று சொன்னால் அறிவு கட்டத்தனமாக நடக்கிறியே, அறிவு கட்டத்தனமாக இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்கிறாங்கல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஞானமற்றவர்களைப் போல நம்ம நடக்கிறோமா இல்லை ஞானம் உள்ளவர்களைப் போல ஆமென் ஹல்லேலூயா கவனமாய் நடக்கிறோமா, ஆமென் சித்தத்தை உணர்ந்து நடக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென் தூங்குகிற ஆமென் நீ என்ன பண்ணு? மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. இட்ஸ் அ வேக்கப் கால். ஆமென் அருமையான தாயாருடைய மரணம் என்பது நமக்கு ஒரு வேக்கப் கால். தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆமென் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென் மனம் போன போக்கிலே அல்ல, அவன் எல்லாரும் செய்கிறார் என்பதற்காக அல்ல, மிகவும் கவனமாய் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்படுவோம். ஆமென் கிறிஸ்துவோடு கூடயும் காணப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கிற நாட்கள் போதும், எழுந்திருப்போம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். நான் என்னங்க பண்ண முடியும்னு கேட்காதீங்க, நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா போதும், ஆண்டவர் சத்தத்தை கேட்டு விழித்து கொண்டீர்கள் என்றால் போதும், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்வார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறாராம். ஆமென் சொல்லிருங்களேன். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்கள் போதும். ஆமென் எதுக்கு சர்ச்சுக்கு வரோன்னு தெரியாமல் வந்த நாட்கள் போதும். எதுக்கு வரோம்? சும்மா அட்டண்டன்ஸ் கொடுக்க வரோமா இல்லை ஆண்டுடைய வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வருகிறோமா? ஆமென் சும்மா பாடிட்டு போகிறதுக்காக வருகிறோமா இல்லை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து பயத்தோடு பக்தியோடு ஆராதனை செய்கிறோமா? ஆமென் ஹல்லேலூயா. மனுஷனுடைய முகத்தை பார்க்க வருகிறோமா இல்லை கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கும்படியாக வருகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென் மிகவும் ஜாக்கிரதையாய் ஆமென் மிகவும் கவனமாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் 16வது வசனம் சொல்கிறது, நாட்கள் எப்படியா இருக்கிறது? பொல்லாதவளையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி அதிக நேரம் காலத்தை என்ன தான் பண்ணுறோம்? வேஸ்ட்டு தான் பண்ணுறோம். மொபைல் மணிக்கணக்காக சாப்பிடுது. 1 மணி நேரம் ஜெபிக்க சொன்னால் எப்படிங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறது? ஆனால் 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியும். ஆமென் 1 மணி நேரம் நம்மளால் பைபிள் படிக்க முடியாது. எப்படிங்க 1 மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறது? ஆனால் 3 மணி நேரம் சினிமா பார்க்க முடியும். ஆமென் காலத்தை ஆமென் வீணடித்து கொண்டிருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென் மரித்து போனது போல நீ தூங்கி கொண்டிருக்காத. ஆமென் ஒரு நாள் ஆமென் அருமையான அண்ணன் சொன்னாங்க, அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க, இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்களேன்னு போய் எழுப்புனா அம்மா எந்திரிக்கவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படி ஆகும் நமக்கும், அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது ஒரு வேக்கப் கால், இது எழுந்திரிச்சு கொள்ளுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனோ தான வாழ்க்கை வேண்டாம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஞானமாய் நடக்க கிருபை செய்வாராக, அன்பிலே நடக்க கிருபை செய்வாராக, கவனமாய் நடக்க கிருபை செய்வாராக. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் நாட்களை ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கர்த்தருடைய வார்த்தையோடு ஆமென் ஜெபத்திலே இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொன்னால் அது வீண் தான் அந்த நேரங்கள். ஆமென் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொடுக்காத நேரம், ஆமென் கர்த்தருடைய சமூகத்தை தேடாத நேரம், அது வீணாக தான் நம்ம செலவு பண்ணுகிறோம். ஆமென் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொன்னால் காலத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஜெபத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆமென் ப்ரேயரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆராதனையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாடல் பாடுகிறதுல அதான் கீழே சொல்லப்பட்டிருக்குது 19வது வசனம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி என்ன பண்ணுங்க? கீர்த்தனம் பண்ணுங்க. நீங்க உட்கார்ந்து பேசினாலே எதை பத்தி தான் பேசணுமா? கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய மேன்மைகளை அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? கலாத்தியர்ல பவுல் சொல்கிறார், கட்டுக்கதைகளுக்கு கிளவி பேச்சுக்கு என்ன பண்ணுங்க? விலகி இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. பழைய கதையை
போன கதையை வந்த கதையை, அவங்க இப்படி அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதையை, அப்படி அல்ல. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். காலம் ஆமென் சமீபமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளை விட இப்பொழுது மிகவும் அதிக சமீபமாக இருக்கிறது. நமக்கு வயசாகிட்டே போகுது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆகையினால கவனமாய் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பிலே நடந்து கொள்ளுவோம். கவனமாய் நடக்கிறதுக்கு சித்தத்தை உணர்ந்து கவனமாய் நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இது வேதம் இப்படி தான் சொல்லுகிறதா, இதுதான் சரியானதா என்பதை உணர்ந்து கவனமாய் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். போதும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அன்பிலே நடக்க வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ரெண்டாவதாக என்ன பார்த்தோம்? கவனமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பவுல் சொல்லுகிறார், ஆமென், சீராய் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சீராய் நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, பிறர் மதிக்கத்தக்கதாக, ஆமென், பிறர் பார்த்து பர்ஃபெக்ட் என்று சொல்லத்தக்கதாக, ஆமென், ரொம்ப சிறப்பாக, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரேடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமென். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இங்கே ஸ்டேடியத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பரேடில் நடந்திருக்கிறேன். ஆமென். எந்த அணி ரொம்ப சீராக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. எல்லாருடைய கையும் ஒரே மாதிரி போயிட்டு வரும், எல்லாருடைய காலும் ஒரே மாதிரி அடிக்கும். ஆமென். பார்த்தீங்கன்னா அப்படி ஈவனாக நடந்து போவாங்க. அதுக்கு பல நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே வந்து சீராக அந்த அங்கிட்டலாம் போகிறப்ப எப்படியோ அதில் அந்த 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 பார்வையாளர் அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு முன்னாடி வரும்பொழுது அப்படி நெஞ்சை நிமித்தி அப்படி ஒரு இதுவோட அப்படி நடக்கும் பொழுது இந்த டீம் தானா, இந்த ட்ரூப் தான் பயங்கரமாக செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, பரிசு கொடுப்பது உண்டு. அப்போ அவங்க அதுக்குரிய மிடுக்கு, அதுக்குரிய ஆமென் வஸ்திரம், அதுக்குரிய ஆயத்தத்தை செய்து அப்படி நடக்கும் பொழுது அது என்ன எப்படிப்பட்ட நடையாய் தோன்றும்? ரொம்ப சீராக நடக்கிறாங்க, ரொம்ப சரியாக நடக்கிறாங்கன்னு வேதமும் அப்படி தான் நம்மை பார்த்து சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரவு சென்று போயிற்று, பகலும் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ண வேண்டுமா? ஆமென், தரித்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்து கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கலட்டி போட வேண்டியது இருக்கிறது. ஆமென். புது சட்டையை அப்படியே போட்டிருக்க பழைய சட்டை மேலே போட்டுகிட்டே வருவீங்களா? பழைய அழுக்கான சட்டையை கலட்டி வைத்து விட்டு, ஆமென், குளித்து விட்டு புதிய வஸ்திரம் தரித்து வருவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆமென், பழையவைகள் ஒழிய வேண்டும், பழையவைகளை கலட்டி வைக்க வேண்டும், பழைய வஸ்திரத்தை உதற வேண்டும், பழைய ஆமென் ஆமென் சீரற்ற வாழ்க்கை, ஆமென் நேரான கோணலான வாழ்க்கை, அவைகளை நாம் களைய வேண்டும். ஆமென், சீராய் நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல? ஆமென், ஸ்தோத்திரம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, நாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 1 கொலோசியர் 1:13 அந்தகாரத்தினின்று அதிகாரத்தினின்று நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட கிரியைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? கலைந்து போட வேண்டும். அது என்ன மாதிரியான கிரியைகள்? களியாட்டு, ஆமென், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும். பாருங்க, இதெல்லாம் பாருங்க. களியாட்டு என்பது சொல்றது, ஆமென், ஹல்லேலூயா, வெறி என்று சொல்லுவது, ஆமென், இன்றைக்கு அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஆமென், இரவு நேரத்தில் பப்புக்கு போவது, ஆமென், ஹல்லேலூயா, குடித்து வெறித்து விட்டு, ஆமென், அவங்கள இஷ்டத்துக்கு போல ஆட்டம் ஆடுவது, தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறாங்களாம். ஆமென், களியாட்டு நிறைந்த உலகமாக இருக்கிறது, வெறி நிறைந்த, ஆமென், குடித்து வெறிக்கிறவர்களாக இருக்கிறது. எபேசியரில் கூட அந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்லியிருக்கிறது? மதுபான வெறி கொள்ளாமல்,
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வசனம் 18 எபேசியர் 5:18 இப்படியா சொல்லுகிறது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. போதும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், பைபிளில் எங்கே போட்டிருக்கு குடிக்க கூடாதுன்னு கேட்பாங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். ஆமென், ஹல்லேலூயா. வெறி என்றால் அது குடி வெறி. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு குடிக்காமல் இருக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சாவுனா குடிக்கணும், ஃபங்க்ஷன் கல்யாணம்னாலும் அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு குடிக்கணும். ஆமென், எல்லாவற்றுக்கும் குடிக்கணும். குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அவங்களுக்கு. அவன் குடிக்கணுன்றது தான் விருப்பம், அதுக்கு ஒரு காரணத்தை தேடிக்கொள்வார்கள். வசனம் சொல்கிறது, ஆமென், ஹல்லேலூயா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால களியாட்டு வெறி, ஆமென், அவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? கலைந்து போட வேண்டும். சபைக்குள்ளே இருந்து கொண்டு, சபைக்கு வருகளாக இருந்து கொண்டு, அவன் குடிக்க அடிமையாக நாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் பழைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு, அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? அடிமைகளாக தொடர்ந்து நாம் இருக்கக்கூடாது. அதுலேருந்து தான் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகையினால் அவைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். வேசித்தனமும் காம விகாரமும், செக்ஷுவல் இம்மாரலிட்டிஸ், ஆமென், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். இதெல்லாம் இரவில் செய்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, வாக்குவாதமும் பொறாமையும். இது என்னத்தை கொண்டு வரும்? வாக்குவாதமும் பொறாமையும் என்னத்தை கிரியேட் பண்ணும்? சண்டையை கிரியேட் பண்ணும். ஆமென். ஒரு வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம வாயை மூடிக்கிட்டோன்னு சொன்னால் அங்கே என்ன வராது? சண்டை வராது. ஆமென். சில பொறாமையான காரியங்கள், எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம அதை தள்ளிவிடுவோம் என்று சொன்னால் அங்கேயும் என்ன வராது? சண்டை வராது. ஏன் காயின் ஆபேலை சண்டை போட்டு கொண்டாரு? பொறாமையின் நிமித்தமாக தான். அல்லேலூயா. ஆகையினால வாக்குவாதங்கள், ஆமென், பொறாமைகளை நாம் என்ன பண்ண வேண்டும்? தள்ளிவிடவே வேண்டும். அது இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியமாக இருக்கிறது. அவைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதான ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆமென், அல்லேலூயா, விசுவாசம் என்னும் கேடகம், ஆமென், அர்ச்சனையம் என்னும் தலைசீரா, ஆமென், வேதவசனமாகி ஆவியின் பட்டயம். ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென். இவைகளை நாம் தரித்து கொண்டு சீராய் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பழைய வஸ்திரத்தை உதறிவிட்டு அழுக்கான கந்தையான இருளின் அதிகாரத்துக்குரிய அவன் பாவ வஸ்திரத்தை உதறிவிட்டு, அல்லேலூயா, அவன் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு, அவன் அல்லேலூயா, பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம சத்தியம் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில்? சத்தியம் என்று சொன்னால் உண்மை. ஆமென். உண்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நாம் கச்சையை போல, இடுப்பிலே கட்டுகிற கச்சையை போல நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு கச்சையை எடுத்து கட்டிட்டா ஒரு தனி ஸ்ட்ரெங்தே வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வேலையை செய்யணும்னா உடனே என்ன பண்ணுவாங்க? இடுப்பில் துண்டை எடுத்து இறுக்கி கட்டினாங்கன்னா ஒரு தூக்க முடியாத வெயிட்டை கூட என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் என்று சொன்னால் நாம் துணிந்து செய்வோம், தைரியமாய் செய்வோம், எதையும் செய்ய நம்மளால் முடியும். அப்போ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்புறம் நீதி இருக்க வேண்டும். ஆமென். மார்க்கவசம் எந்த அளவுக்கு முக்கியம்? அம்பு நேராக வந்து இதயத்தை தாக்கிருச்சுன்னு சொன்னால் உடனே மறித்து விடும். மற்ற எங்கே பட்டாலும் கொஞ்சம் பிழைக்கலாம், கொஞ்சம் காப்பாற்றிடலாம், கொஞ்சம் தப்பு ஏதாவது செய்யலான்னு தோணும். ஆனால் இருதயத்தை தாக்கும் என்று சொன்னால் ஆமென், அது உடனே நம்மை கெடுத்து விடும், கழித்து விடும். ஆகையினால மார்க்கவசம், யுத்தத்துக்கு போகிற அதிகமாக மார்க்கவசத்தை ஹைலி ப்ரொடெக்ஷனாக போட்டிருப்பாங்க. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இன்னைக்கு சட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணாது? நம்மளை அந்த புல்லட் வந்து அவரை துளைக்காது என்ற தைரியத்தோடு. அப்படியாக கர்த்தருடைய நீதி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் பிசாசு எய்கிற எந்த அம்புகளும், பிசாசு ஆமென் ஆமென் சுடுகிறதான எந்த தோட்டாக்களும் நம்மளை என்ன பண்ண முடியாது? தொலைக்கவே முடியாது. நான் நீதியாய் நடக்கிறவர்களா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆமென். செருப்பு போட்டுட்டாலே என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணுறோன்னு அர்த்தம்? கிளம்பிட்டோம். சிம்பாலிக்காக என்ன பண்ணுறோம்? புறப்படுறோம் என்று அர்த்தம் வருகிறது. அப்படி என்று சொன்னால் ஆமென், அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு ஆமென் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய், ஆமென் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக விசுவாசம் என்னும்
கேடகம். ஆமென். கேடகம் எதற்கு? ஆமென், எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு. ஆமென், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கவசம் தனி, ஆனால் கேடகம் என்பது அது இருந்தால் தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும். எந்த சைட்லேருந்து வந்தாலும் என்ன பண்ணியும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு கேடகம் வசதி ஆமென் தேவையாக இருக்கிறது. ஆமென். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். எந்த பக்கத்திலேருந்து சோதனை வந்தாலும் ஆமென் விசுவாசத்தை கொண்டு அவைகளை மேற்கொள்கிறவர்களாக, விசுவாசத்தை கொண்டு அதை தாண்டி செல்கிறவர்களாக இருப்பதற்கு நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் என்னும் ஆயுதம் வேண்டும். அடுத்ததாக ரட்சணியம் என்னும் தலை சீரா. போகிறப்ப ஹெல்மெட் போட்டு போ அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? தெரியாமல் தவறுதலாக ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா தலை அடிப்படாமல் இருப்பதற்காக. தலையில் என்ன இருக்குது? மூளை இருக்கிறது. மூளை ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப ப்ரெஷியஸானது. அதில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா மொத்த அவயவமே என்ன ஆயிரும்? செயலிழந்து போயிடும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தலையில் அடிபட்டு உடனே இறந்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ ரட்சணியம் என்னும் தலை சீரா, ரட்சிப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை நாம் என்னவா பண்ணியிருக்க வேண்டும்? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், அதை நாம் அணிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் ஹெல்மெட் எடுத்து போடும் பொழுதும் ஆண்கள் தான் அதிகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பெங்களூர், சென்னை போன்ற பட்டணங்களில் பின்னாடி உட்கார்றவங்களும் ஹெல்மெட் போடணும். அவன் முன்னாடி உட்காந்துருக்கவங்க தப்பிச்சா பின்னாடி இருக்கவங்க செத்துட்டா பரவாயில்லையா? பொதுவாக என்ன பண்ணுறோம்? முன்னாடி இருக்கவங்க ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடுறோம், பின்னாடி இருக்கவங்க அடிபட்டு செத்துட்டா 2 பேரும் தான் போடணும். சொல்லுங்கள் ஆமென். அல்லேலூயா. அப்படி சட்டம் வந்துருச்சு, இன்னும் நம்ம ஊருக்கு வரல, ஆனால் சீக்கிரத்தில் வந்துடும். ஆமென். 2 பேரும் தான் போட வேண்டும். ஆமென். யாருக்கு விழுந்தாலும் சேதம் தான். அப்போ 2 பேரும் போட வேண்டும் அப்படின்று சொல்லும் பொழுது ஆமென். அல்லேலூயா. பாதுகாப்பு, ரட்சிப்பை நாம் என்ன பண்ண வேண்டும்? அணிந்திருக்க வேண்டும். ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது கடைசியா ஆவியின் பட்டயம். பட்டயம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சண்டை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. வசனம் தெரிஞ்சுதான் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை கொண்டு அவனை என்ன பண்ணார்? துரத்தி விட்டார். ஆமென். சோதனை வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. தடைப்பட்டுட்டே இருக்கிறா சொல்லுங்கள், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் என் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறதா. வசனம் தெரிந்திருந்தால் தான் யுத்தம் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற ஆமென் இப்படிப்பட்ட வசனங்கள் விசுவாசமாக நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால்தான் அதை கொண்டு நம்மளால் யுத்தம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால ஆமென் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடப்போம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அன்பிலே நடக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ ஆமென், உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து பிறனிடத்திலும் அன்பு கூர்ந்து ஒவ்வொருவரையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அன்பிலே நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வதாக கவனமாய் நடக்க வேண்டும். தேவ சித்தம் தானா? ஆமென். திருமணமாக இருக்கட்டும், ஆமென், ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பயணமாக இருக்கட்டும், ஆமென், எதை செய்தாலும் இது தேவ சித்தம் தானா என்பதை, கர்த்தருடைய சித்தமா என்பதை உணர்ந்து கவனமாய் நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். 3வதாக ஆமென் அல்லேலூயா சீராய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென் ஒளியின் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழிய வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். பகலின் பிள்ளைகளாக நம்ம ஆமென் எப்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம்? அன்பிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? கவனமாய் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? சீராய் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிற ஒரு போராட்டம் தான். பழையவைகளை எப்படியாவது விட்டு ஒளிஞ்சு புது மனுஷனாக மாறிடணும், புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ரகிள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஸ்ட்ரகிளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த போராட்டத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற. நாமும் உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தின் ஆசாபாசங்கள் நம்ம இழுக்கும், உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுக்கும். ஆனால் அவைகளை தள்ளிவிட்டு, அவைகளை உதறிவிட்டு ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கவனமாய் அன்பாய் சீராய் நடக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று சொன்னால் ஆண்டவர் வழி நடத்துவார். ஆமென். பகலிலே ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆமென். நித்திரை செய்கிறவர்களா இல்லாமல் நித்திரை விட்டு எழுந்திருப்போம். நாம் விசுவாசிகள் ஆன போது இருந்த சமீபத்தை பார்க்கிலும் இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது ஆண்டவருடைய வருகை. ஒப்பு கொடுப்போம்.
ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடப்போம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம், கவனமாய் நடப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும், எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி. என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்க. அப்பா சரியா நடத்துங்க, அன்பில நடத்துங்க. இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும், எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், வாசித்து முடிக்கிறேன். ஆமென். அதை டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின 13ஆம் கடைசி வசனம். ஆமென். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் சரியாய் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் பேசுகிறவர்கள் கிறிஸ்துவிடத்தில் பேசுவது போல இருக்க வேண்டும். கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மை ஆடையாக அணிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இயேசு கர்த்தராக இயேசுவை தரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னை உம்முடைய வழியில் நடத்தும், ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ ஆண்டவரே, எங்களுடைய மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆமென். நம்முடைய வருகை அதிக சமீபமாக இருக்கிறது என்பது மாத்திரம் தெரிகிறது. நம்முடைய வழியில் எங்களை வழி நடத்தி செல்லும். ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இது ஒரு வேக்கப் கால். தூங்குகிற நாங்கள் எழுந்திருக்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வழியில் நடக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்ம ஒவ்வொருவரோடும், விசேஷமாக நம்முடைய ஊழியக்காரரோடும், ஆமென், இந்த வாரங்களில் இழந்து தாயை இழந்து இருக்கிற ஒவ்வொரு அந்த 2 குடும்பத்தோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. டி மேஜர். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாமே, ஓ எல்லாமே கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையும் மக்கே ஓ ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையும் மக்கே ஓ நீரே ராஜாவே. சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா.